ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ்ஷோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இத்தனை நாளாக நிலா தெரியும், இல்லை சூரியன் ஏதாவது ஒன்று தெரியும். இன்றைக்கி எதுவுமே தெரியல, ஆனால் பிரைட்டாக இருக்குது. எல்லோரும் கோலம் போட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவாங்க. நம்மளும் இன்றைக்கி போட்டுட்டோம். இன்றைக்கி எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் போட்டாங்க. பக்கத்தில் பாருங்க, அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா இங்கே தினமும். அதனால் செடி புல்லெலாம் வளர்ந்துருது. ஆனால் அடிக்கடி இந்த பக்கம் ஒரு குதிரை கட்டி விடுவாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த ஒரு வாரமாக வரதில்லை. ஓகே, நம்ம இப்போ கிச்சனுக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேன். புளி, ஏன்னா இன்றைக்கி புது டிஷ் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு புளி தேவைப்படும். புளி, அப்புறம் தட்டைப்பயிர் தேவைப்படும். அடுத்து அரிசி எல்லாமே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு மறுபடியும் போய் தூங்கிட்டேன். தூங்கலை, பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ என்ன டிஷ்ஷுனா, பீட்ரூட்டை வச்சு பொரியல் பண்ண போகிறதில்ல. பீட்ரூட்டை வச்சு நம்ம ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக பட்டாணி நிலக்கடலாம் ஊற வச்சுருக்குறோம். அப்புறம் இன்னொரு புது டிஷ் என்னென்னா, முட்டைக்கோசும் தட்டைப்பயிரும் வச்சு ஒரு பொரியல். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு புது டிஷ் தான். நான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பாத்திரம் தான் வச்சுட்டு போனேன். காலையில் பார்த்தா இவ்வளோ கிடக்குது. சரி, என்னடா போட்டு குடிச்சிருக்காங்க பார்த்தா, பாலில் மஞ்சத்தூள் போட்டு எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம். அதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப குழையக்கூடாது. அமுக்குனா உடையணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோசு, ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறியெலாம் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ் பொரியலும் பீட்ரூட் ரசமும் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோல் சீவிக்கலாம். இதுக்கு நமக்கு 1 பீட்ரூட் போதும். 3 பேர் தானே, அதனால் பீட்ரூட் 1 போதும். நிறைய பேர் இருந்தோம்னா 2 பீட்ரூட் இல்லை 1.5 பீட்ரூட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீட்ரூட் மட்டும் போதும். தோலை சீவிட்டு ஒரு 2-3 நாளாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்ல பொடுசெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 2-3 சைஸ் அந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ஏன்னா குக்கரில் போட்டு விசில் வச்சுருவோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கட் பண்ணிக்கோங்க. விசில் வச்சுட்டு அதை மசிச்சு அதுக்கப்புறம் தான் ரசத்துக்குள்ளே போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் மசிஞ்சதை எடுத்து ரசத்துக்குள்ளே போடணும். ஓகே, இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குக்கர் விசில் வச்சு விட்டுடலாம். வேறு இது கூட எதுவும் போட வேண்டாம். இப்போ தட்டைப்பயிர் வெந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து ஓரம் கட்டிடுவோம். இப்போ அரிசிக்கு தண்ணி வச்சோம் இல்லையா, தண்ணியும் கொதிச்சிருச்சு. அதை அரிசிக்குள்ளே போட்டுடலாம். பேக்ரவுண்ட் என்னோடய பாப்பா வாய்ஸு. இப்போ முட்டைக்கோஸை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், கட் பண்ணவே முடியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பூ போல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சின்ன முட்டைக்கோஸ் தானே, அதனால் கடகடன்னு கட் பண்ணிடலாம். தட்டைப்பயிர் அது கூட ஆட் பண்ணனால கொஞ்சமாக அளவாக செஞ்சால் போதும். ஆனால் சின்ன முட்டைக்கோஸுங்கனால நம்ம ஃபுல்லாமே போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணுறது பார்த்தா நல்லா இருக்குல்ல வீடியோவில், அழகாக கடன்னு. ஓகே, இதை முட்டைக்கோஸை கழுவுறதுக்கும் இப்போ ஒரு பாத்திரம் தான் தேடணும். ஒரு வேளையை தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2ஐயும் கழுவிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோசையும் கழுவிடலாம். மேக்ஸிமம் காய்கறியில் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாது. அதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் போயிரும்பாங்க. முட்டைக்கோஸ் அப்படி தான். ஆனால் அப்படியே கழுவ முடியாது இல்லையா, கட் பண்ணி தான் கழுவ முடியும். அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி கழுவிக்கிறேன். ஆனால் மற்ற எல்லா காயும் நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். கீரையும் அதே மாதிரி தான், கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் கட் பண்ணணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணல, ஸ்பீடில் போட்டு வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதே மாதிரி எல்லா வேலையும் ஸ்பீடாக செய்ய முடிஞ்சால் நம்ம ஏன் இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ முட்டைக்கோஸ் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுவும் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இதுக்கு வெங்காயம்லாம் போட மாட்டேன். முட்டைக்கோஸ் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முட்டைக்கோஸ் நிறையா இருக்குன்னா வெங்காயம் தேவைப்படாது. அதனால் முட்டைக்கோஸ் நிறையா இருக்குது, நான் வெங்காயம் போடாமல் பண்ணிக்கிறேன். இந்த பொரியல் எப்படி பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் எந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கூட அது வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100க்கு ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிர் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் அரைச்சி அதில் போடணும். ஓகே, இப்போ வந்து அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது வரமல்லி, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுனா ஒரு 4-5 கூட போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா க்ரஷ் மட்டும் பண்ணிட்டு எடுத்துருந்துடலாம். அதுக்குள்ளே முட்டைக்கோஸ் வெந்துருச்சான்னு பார்த்தலாம். ஒரு 70% வந்து வெந்துருச்சு. இது கூட தட்டைப்பயிர் வேக வச்சு தட்டைப்பயிரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளையாக வேணும் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. என் பையன் வெள்ளையாக கொடுத்தா சாப்பிட மாட்டான், அதனால் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணிடலாம். வடைச்சட்டி வந்து சூடாக இருக்குள்ள நம்ம தக்காளி பிழிஞ்சிடலாம். நான் வந்து 3 பேருக்கு தான் வைக்க போகிறேன், அதனால ஒரே ஒரு தக்காளி போதும். இதே 6 பேர் அந்த மாதிரினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா 2 கூட எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். காரம் பற்றிலாம் வரமிளகா போட்டுக்கோங்க. நான் அதில் வந்து ஒரே ஒரு வரமிளகா தானே போட்டேன், அதனால் இன்னொரு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம பீட்ரூட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தலாம். ஓகே, 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதையும் மசிச்சு எடுத்துக்கலாம். 1-2 மசிச்சா போதும், ரொம்ப சட்னி மாதிரி மசிச்சு எடுக்க வேணாம். இப்போ தக்காளி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட் இது கூட சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ புளி கரைசலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம பெருங்காயத்தூளும் மல்லித்தூள் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றி இறக்கிட்டால் நம்மளோட பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆயிரும். மற்ற ரசம்லாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கக்கூடாது, நொரமாட்ட தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரசத்தை வந்து கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து கொதிக்க வச்சு இறக்கணும். இப்போ நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதை வடிச்சிடலாம். அதோட மூடி வேறு அடிக்கடி காணாமல் போயிடுதுங்க. சரி, ஓகே, வடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலாம் கிச்சனை. இன்னும் நம்ம ரசம் வந்து கொதிக்கலை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சன் வேலை கொஞ்சமாக கம்மியாயிரும். அது இடத்துல போய் உட்கார வச்சிடலாம். பால் வந்துருச்சு, இனி பால் காய்ச்சணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து ஊற வச்சுருந்தோம்ல பருப்புகள், அதெல்லாம் போட்டு விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். முட்டைக்கோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். தேங்காய்க்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், சீரகம் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துடலாம். நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், ஃபைனலாக நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து வாசனை வெளியில் போகாமல் இருக்கும். அடுத்து பாலையும் காய்ச்சி வச்சிடலாம். அது ஒரு வேளை முடிஞ்சிடும்.
இன்றைக்கி அச்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேட்ஸும் பனானாவும் போட்டு ஷேக் மட்டும் அடித்து கொடுத்துடலாம். இது வந்து எனக்கான அரிசி, வரகு அரிசி வந்து ஊற போட்டு அதையும் வடிச்சிடலாம். கிச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், இன்றைக்கி துடைக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து தேங்காய் திருவி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பார்த்துட்ருக்கிறாரு. இனி வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொரணி தருவாருன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன், போய் வேகமாக அடுப்பு ஆஃப் பண்ணுறாரு. நான் மொபைலில் தான் ஆஃப் பண்ண சொன்னேன். இப்போ வந்து டேட்ஸ் வந்து ஊற வைக்கணும். அச்சுக்கு ஷேக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து டேட்ஸ் வந்து ஊற வைக்கணும். டேட்ஸ் வந்து ஒரு 6 டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து சூடான பாலில் ஊற வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாயிரும். அப்போ மிக்சியில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். என் பையன் வந்து திப்பி ஏதாச்சும் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டான். அவனுக்கு அப்படியே ஸ்வேலாவோ போகணும், வாய்க்குள்ள வச்சோன்னா கரையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவேன். எதுவாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் அது வந்து டேட்ஸ் வந்து ஊற போட்டு அப்புறம் வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். 6 டேட்ஸ் வந்து போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை பனானா, எந்த பனானா வந்தாலும் பரவாயில்ல, அரை பனானா போட்டு கொஞ்சம் மில்க் ஊற்றிட்டு கரும்பு சக்கரை, நாங்கள் வந்து ராகி மாவு வந்து வச்சுருவோம் முளை கட்டினதை, அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம்னா தேவையானாலும் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி குடிச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸுக்கு வந்து தேங்காய் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், நீங்கள் தேவைப்பட்டால் அது கூட 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்க வேணால் க்ரஷ் மட்டும் தான் பண்ணணும். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வச்சுருந்த வடைச்சட்டி வந்து கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருக்குது, அதனால் இந்த வடைச்சட்டியில் மாற்றிட்டேன். இப்போ முட்டைக்கோஸில் தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 செகண்ட் மட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரெசிபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அச்சுக்கு சேக்கு வந்து இனிமேல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு ஈஸியாக. இன்றைக்கி ஃப்ரைடேனால ஈவினிங் மட்டும் சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வேலை கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிடலாம். அதுக்குள்ளே என் பையனும் எழுந்திரிச்சு வந்துட்டான். இன்றைக்கி அவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலை, காலையில் தான் பண்ண வைக்கணும். நேற்று பண்ண சொன்னால் அப்படியே தூங்கிட்டான் படுத்துட்டு அழுதுட்டு. இப்போ போய் அதை வேறு முடிக்கணும். நாங்கள் இப்போ பாருங்கள், கிச்சன் ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. இனி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் விம் ஜெல் வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிட்டால் போதும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நைட்டு கொஞ்சம் முடிச்சிட்டான், மார்னிங் கொஞ்சம் இருக்குது அதை பெண்டிங், அதை எழுத சொல்லிகிட்ருக்கிறேன். அவன் என்னமோ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஓகே, இப்போ வந்து அச்சுக்கு வந்து ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க, மறுபடியும் தூங்க வைக்கணும்னு சொல்லி தூங்க வச்சாச்சு. இப்போ அச்சுக்கு ஷேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்காக தான் செய்வார் அந்த ஷேக், எனக்கு செய்ய தெரியாது. டேட்ஸ் ஊற வச்ச டேட்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு அரை வாழைப்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வந்து தேன் வாழை தான் போடுறேன். அரை மட்டும் போதும். ரொம்ப போட்டோம் அப்படின்னா கெட்டியாயிரும், ஷேக் மாதிரி, அது எப்படி சொல்கிறது, கூழ் மாதிரி இருக்கும், ரொம்ப கெட்டியாயிரும், களி மாதிரி ஆயிரும். ஆனால் அரை பனானா, ராகி பவுடர், அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை, இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட ஷேக் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஷேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பபாய்.